Hello everyone, welcome to Think Easy Max channel. இன்னைக்கு நம்ம 12th standard maxல chapter 2 complex numbersல example 2.25 பார்க்க போறோம். question பாருங்க, find the product 3/2 அப்படினு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு terms வந்து ப்ராடக்ட்ல கொடுத்திருக்காங்க. அத ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல வச்சிருக்கணுமா, ஆனா மல்டிப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. நான் சிம்பிளா சொல்லிட்டா லைக் டேர்ம்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. அப்படின்னா இதோட காஸோட சைனோட அவ்வளோதான் முடிஞ்சுது. இதை தான் இவங்க வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி தான். முதல்ல கொஷின் எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு காஸ் π/3 + I sin π/3 into 6 into cos 5π/6 plus I sin 5π/6. ஓகேவா? இப்போ நான் வந்து லைக் டேர்ம்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3/2வையும் 6ஐயும். அப்போ 3/2 into 6. இப்போ காஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ காஸ் இன்ட்டு என்ன, நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது உள்ளே இருக்க டேர்ம்ஸ் எனக்கு ஆட் ஆகிடும். நம்ம பவரில் ரூல்ஸ் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் இப்படி, இங்கே ஸ்பேஸ் இல்லை, நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்க. a/m இன்ட்டு a/nன்னு இருந்துச்சுன்னா நம்ம பவர் என்ன பண்ணுவோம், m + n அப்படின்னு மாற்றிப்போம் இல்லையா? ஸோ அதே ரூலில் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ காஸ் π/3 + 5π/6 உள்ள அந்த தீட்டா வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும், வெளியில் காமனாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் 3 times. ஸோ 9 into cos, இது எல்சிஎம் எடுக்கணும் 2 times. அப்போ எனக்கு 7π/6ன்னு வரும். cos 7π/6 plus I sin 7π/6. ஆக்சுவலாக 7π/6ன்ற ரொம்ப ஹெவியர், ஒரு டீட்டாலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் டீட்டா. நமக்கு வந்து இவ்வளோ லிமிட்டடாக தான் இருக்கணும். எப்படின்னா -πலேருந்து +πக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை பிரித்து எழுதிக்க போகிறோம். ஸோ பிரித்து எழுதுனா உனக்கு எப்படி வரோன்னா காஸ் இன்ட்டு நம்ம இப்படியே எழுதலாம், அல்லது நான் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். π + π/6ன்னு எழுதிக்கலாமா? அப்போ sin π + π/6. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது சால்வ் பண்ண போகிறோம். எனக்கு π + θ எவ்வளோ, காஸ் π + θ யோசிச்சு பார்க்கணும். காஸ் π + θ வந்து எனக்கு என்ன வரும், காஸ் θ வரும், ஆனால் -cos θன்னு வரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 3rd lesson 4th lesson எடுத்துட்டேன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் கெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ காஸ் θ, இப்போ எதை வச்சு நீங்கள் இதை -cos θ சொன்னீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. அது என்ன ஃபார்ம்னா, கிராஃப் நோட்டேஷனில் போடுற ஒரு ஃபார்மு. இப்போதைக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்படி எழுதிக்கணும், ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம், இப்படி எழுதிப்போம். ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம் இல்லை சாக்லேட், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து காஸ் எனக்கு இங்கே எப்போவுமே 2π0 இருக்கும், இங்கே எனக்கு π/2 இருக்கும், அதாவது 90 டிகிரி. இங்கே வந்து எனக்கு 180 டிகிரி பை இருக்கும், இங்கே எனக்கு 2π/3 இருக்கும். ஓகேவா? 270 டிகிரி. இப்போ எனக்கு பைன்னு சொல்லும் போது இந்த இடத்துல தான் வரும். 0க்கும் π/2க்கும் நடுவில் தான் எனக்கு வந்து π + θல என்னோட தீட்டா வேல்யூ ப்ளஸில் போகுது. ஸோ π + θன்னு சொல்லும்போது tan θல வருது. ஸோ tan θல வர்றதுனால எனக்கு மைனஸ் வரும், சேஞ்சஸ் கிடையாது, ஆனால் எனக்கு π/6 வரும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதுக்கு நீங்கள் 3rd chapter ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அப்புறம் நீங்கள் 2nd வந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். நான் எவ்வளோ வேகமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக 3rd chapter கவர் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகேவா? அப்போ இங்கேயும் எனக்கு π + இதுக்கு வந்து -I sin π/6 தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா 9 -√3/2 வரும், இங்கே -I/2 இப்படி வருமா? அப்போ எனக்கு -9√3/2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், -9I/2. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.